பொதுவாகவே காய்ச்ச மரம் தான் கல்லடிபடும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு மரத்தில் 4 பழங்கள் பழுத்து தொங்கும்போது தான் 4 பேர் கல் எடுத்து அடிக்க செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வருடம் காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, இந்த வருடத்தில் குரு பயிற்சி உண்டு, ராகு கேது பயிற்சி உண்டு, சனி பயிற்சி கிடையாது. அப்போ சனி பயிற்சி கிடையாது, சனி பகவான் ஏதாவது மாற்றங்களை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாரு. எப்போ கொடுக்குறாருன்னு பார்த்தா உங்களுக்கு ஆடி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே, கார்த்திகை மாதம் அதாவது 25ஆம் தேதிக்குள்ளார 138 நாள் சனி பகவான் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்வார். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ல் சனி இருக்கும்போது பழமொழி சொல்லுவாங்க, 10ல் குரு இருந்தால் மட்டும்தான் கிடையாது, 10ல் சனி இருந்தாலும் சரி. 10ல் சனி இருந்தால் பதவி கூட பறி போகமாட்டான். நிறைய பேர் சொல்லுவாங்க குரு மட்டும்தானா, குரு தானே சொல்லுவாங்க, 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறி போகும்னு சொல்லுவாங்க. அப்படியே கிடையாது. ஏன்னா இப்போ 10ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்கிறாருனால ஜீவன சனியாக இருக்கிறார். ஜீவனம் அப்படின்னா நம்மளோட தொழில், ஜீவன சனின்னு சொல்லுவாங்க, கர்ம சனின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறதுனால பாருங்கள், கிட்டத்தட்ட 2025 வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு வந்தார். உங்களுக்கு ஜீவன சனியாக பிடிச்சாரு. இந்த ஒரு வருஷ காலமாகவே நிறைய சிக்கல் கொடுத்துட்ருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை பறி போயிருக்கும், வேலையில் சிக்கல் கொடுத்துருக்கோம், வேலையில் குழப்பங்கள் கொடுத்துருக்கோம், சாதிக்க முடியாமல், சம்பாதிக்க முடியாமல், மிச்சப்படுத்த முடியாமல் இருப்பு வச்சு தான் ரன்னிங் பண்ணிகிட்ருப்பீங்க. நல்லவங்கன்னு சொல்லி 10 ரூபா வாங்கி கொடுத்துருப்பீங்க, அவங்க கட்ட மாட்டாங்க, நீங்கள் தான் கட்டிகிட்டு இருப்பீங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு என்றைக்கு 10ல் வந்து சனி உக்காந்தாரோ அதில் இருந்தே படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லை, வாங்குகிற சம்பளத்துக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை. கிட்டத்தட்ட சொல்லணும்னா கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி கிடக்குறதுன்றதான் உங்களோட நிலைமை. சரிங்களா? அப்போ சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பாரா, அந்த மாதிரி கேள்வி இப்போ வரும் இல்லைங்களா? ஆனால் எடப்பட்டையில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சனி வந்து வக்ரமாகிறாருன்னு. ஆடி 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 25ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் 138 நாள் வக்ரத்துக்கு போவார். அதாவது ஒரு 4.25 மாதம் வக்ரத்துக்கு போவார். ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ரத்தில் போவார். இந்த 138 நாள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த கார் எடுக்கிறது, வண்டி எடுக்கிறது, தொழில் தொடங்கிறது, அதாவது ஒரு விஷயம் இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொன்ன விஷயமெல்லாம் அப்போ பண்ணிக்கலாம். போர் போடக்கூடாதுன்னு சொன்னவங்க போர் போட்டுக்கலாம், கிணறு வெட்டக்கூடாதுன்னு சொன்னவங்க கிணறு வெட்டிக்கலாம், அதே காடு சீர்திருத்தம் பண்ணக்கூடாது சொன்னவங்க பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடாது சொன்னவங்களை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அசையும் சொத்துக்கள் இப்போ பண்ணலாம், இப்போ பண்ணக்கூடாது சொன்னவங்களுக்கெல்லாம் அப்போ பண்ணிக்கலாம். ஏன்னா சனி பகவான் வந்து வக்கரத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரிப்பேஸில் வருவார். அப்போ இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். அப்போ அந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்கள் வந்துட்டு இப்போ என்னென்ன காரியமெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த விஷயமெல்லாம் நீங்கள் அப்போ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சூப்பராக போகுன்றதில் மாற்றம் இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு வெளிநாடு பயணம் கிடைக்கும். பேங்க் விஷயம், பாஸ்போர்ட் விஷயம், விசா, 2வது டாக்குமெண்ட்டு, அலுவலக பிரச்சனை, இது எல்லாமே சீராக கண்டிப்பாக போகும். சரிங்களா? கொடுத்த பணம் வீடு தேடி வர்றது, வாங்கின கடன் கட்ட முடியாமல் கடன் பிரச்சனையில் அவசரப்பட்டு இருந்தாலும் நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி இந்த வக்ரம் அடைகிற காலத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சீராக வச்சுக்குவார். நீங்கள் பயப்படவே வேண்டாம். அப்போ முன்னாடியும் கடைசியும் சனி பகவான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சிரமத்தை தான் கொடுப்பாரு. ஆனால் இந்த இடப்பட்ட காலத்தில் தான் ஒரு 4.25 மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. அப்போ இப்போ போடுற நீங்கள் ஒரு விதை தான் அப்போ உங்களுக்கு அறுவடைக்கு வந்து நிற்கும். அதனால் என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு காரியம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது யோசித்து வைங்க. இந்த டேட்டில் கண்டிப்பாக பண்ணினா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத ஒரு முடிவெடுத்து ஒரு காரியத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிற காலகட்டம் வரும்போது ஆடி 10ஆம் தேதிக்கு மேலே அந்த காரியம் நீங்கள் எடுத்து துணிஞ்சு பண்ணலாம். சரிங்களா? எந்த டேட்டுமே இந்த வருஷம் ஃபுல்லாக பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் நின்று போயிருந்தாலும் கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு அந்த மீண்டும் எடுத்து நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. பண விஷயத்தில்
சங்கடப்பட்டு பிரிஞ்சவங்க மீண்டும் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கூட்டு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருந்து நல்ல நண்பர்களாக இருந்து பண விஷயத்தில் தேவையில்லாத மனஸ்தாபத்தில் விலகி இருந்தாலும் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே அதாவதுன்றதை சொல்லணும்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அதாவது 7ஆம் தேதி வரைக்கும், அதாவது கார்த்திகை 21 வரைக்குமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ராகு பயிற்சியாகிறாரு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு சுத்தமாக நல்லா இல்லை. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு 8ஆம் இடத்துக்கு வராரு, அஷ்டமத்து ராகுவாக வராரு. அப்போ ரொம்ப சிரமத்தை கொடுப்பாரு. அதனால் ராகு பயிற்சி அடைஞ்சால் உங்களுக்கு நல்லா இல்லை. ராகு பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேது பகவான் உங்களுக்கு வந்து இப்போ 3ஆம் இடத்துல, அதாவது தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு பார்த்தீங்களா. தைரியஸ்தானத்தில் இருக்கிற கேது அது அடுத்தது வந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு வராரு. அப்போ அடுத்தது வந்து இந்த ராகு பயிற்சியும் போது கேது வந்து குடும்பஸ்தானத்துக்கு வர்றதுனால குடும்பத்தில் தேவையில்லாத வாதங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது விட்டு கொடுத்து போபவன் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க. விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளார எந்த பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதனால் தைரிய கேதுவாக இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் ராகுக்கு எந்த மாதிரி ஒரு பவரோ அதே பவர் தான் கேதுக்கும் இருக்கும். அதனால் இந்த கேது மட்டும் இந்த நிமிஷம் வந்து சலிச்சவன் அல்ல. அதனால் தைரிய ராகுவாக இருக்கிறதுனால ராகு பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு பொண்ணும் பொருளும் பேரும் புகழும் அந்தஸ்து கௌரவத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் ராகு கேது பற்றின கவலை உங்களுக்கு வேண்டாம். அப்பா உடம்பு கெட்டு போச்சு, அம்மா உடம்பு கெட்டு போச்சு, அதாவது என்னோடய தாய் தந்தை உடம்பு இன்றைக்கி இந்த மாதிரி இருக்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு எதாவது பண்ண முடியுமா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருந்ததுன்னா சீராக வச்சுக்குவார். நீங்கள் கண்டிப்பாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அதாவது சனி தான் உங்களுக்கு கொஞ்சம் இப்போ சரியில்லையே தவிர, அதுவும் இந்த டைமில் வக்ரம் அடையும் போது அவர் நல்லது கொடுத்துட்றாரு. ஆனால் ராகு கேது பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவர் வக்ர கிரகமாக இருக்கிறதுனால முழுக்க அவர் எப்பயுமே உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் பயிற்சி ஆகிற வரைக்கும். சரிங்களா? அப்போ குரு வந்து என்ன மாற்றம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் பொதுவாக எடுத்துக்கிட்டா இந்த வருஷம் குரு பயிற்சி உண்டு. ஆனால் மற்ற கிரகமெல்லாம் எடுத்துக்கோங்க, எப்பயுமே பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார். இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4, 7, 8 இந்த 3 வீட்டுக்கு நல்லது பண்ணுவார். சனி வந்து 3, 7, 10 3 வீட்டுக்கு நல்லது பண்ணுவார். ராகு கேது 3, 7, 11 இந்த வீட்டுக்கு நல்லது பண்ணுவார். குரு வந்து அப்படி இல்லை, 5, 7, 9 இந்த வீட்டுக்கு நல்லது பண்ணுவார். ஆனால் குரு மட்டும்தான் அவர் உட்காந்த வீட்டுக்கு நன்மை சேர்த்து கொடுப்பார். அப்போ குரு பகவான் வந்து இப்போ உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறாரா, உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கிறார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதாவது பாக்கியம் திருக்கணிதம் இந்த 2 முறை உண்டு இல்லைங்களா. அந்த காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவதுன்றது பாக்கியம். அப்போல்லாம் குரு வந்து உட்காந்த வீட்டுக்கு முழுக்க நல்லதை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ திருக்கணித முறைப்படி இப்போ என்ன ஆகி போச்சுன்னா குரு உட்காந்த வீட்டுக்கு 10% பேருக்கு தான் நல்லது கொடுக்குறாரு, 90% பேருக்கு பாருங்கள் சிரமந்தான். அப்போ எனக்கு தெரிஞ்சு 2025 அதாவதுன்றது மே மாதம் 14ஆம் தேதி தான் ரிஷபத்திலிருந்து குரு வந்து மிதுனத்துக்கு வந்தார். அப்போ மிதுனத்தில் வந்த குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து இந்த டேட்டு வரைக்கும் நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் வளர்ச்சியே இல்லை. கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடப்பாங்க. சொல்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, சாமி மிதுன ராசிக்கு குரு ஜென்மத்தில் இருக்கிறாரு, சூப்பராக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமையில தான் உங்கள் நிலைமை இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த குரு பகவான் அடுத்தது வந்து என்ன பண்ணுறாருன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு வந்து உங்கள் ராசியிலிருந்து அடுத்தது கடக ராசிக்கு மாறுறாரு. அப்போ உங்கள் ஜென்மத்தில் இருக்கிற குரு உங்கள் 2வது ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குடும்ப குருவாக மாறுறாரு. அப்போ குடும்ப குருவாக மாறினாதான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிற நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் மட்டும் இல்லை, தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்போ கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க, படிப்பில் இருக்கிற தடைகள் விலகும், படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அந்த வெளிநாடு போகிற யோகத்தை கொடுப்பாரு. குடும்பத்தில் கடன் பிரச்சனை, குடும்ப சுமைகள், கஷ்டங்கள், மன அழுத்தம், வேலை பறி போய் குழப்பத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு மாறின வாட்டி தான் முழுக்க உங்களுக்கு நல்லா இருக்கும்.
சரிங்களா? இதில் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 10% பேர் மிதுன ராசி நல்லா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் உங்களோட விதி. அதாவது உங்களோட ஜாதகம் எடுத்துக்கலாம், ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்தது அதனாலன்னு எடுத்துக்கலாம். 90% பேர் பாருங்கள், படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல், வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லாமல், அந்த சம்பளத்துக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், ஏதோ ஒரு சூழ்நிலையில் போராடிட்டு இருப்பீங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறும், நீங்கள் பயப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு அடுத்தது குரு பகவான் போய் கடகராசியில் உச்சமடைஞ்சு உக்காடுறார். அப்போ உச்சமடைஞ்சு உக்காரும் போது தான் நிச்சயமாக உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு. அப்போ தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகி குழந்தைங்க இல்லைங்க, நாங்கள் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, எல்லாம் பார்த்துட்டேங்க, இன்னும் எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் வந்து கடகராசியில் போய் உச்சம் அடைகிறார் குடும்பஸ்தானத்தில். அப்போ குடும்பத்தில் தேவையானதெல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுப்பார் இல்லையா? அப்போ முதல்ல குடும்பத்தில் என்ன தேவை? வாரிசு தான் தேவை. அந்த வாரிசு உங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுத்துருவார். ஆண் வாரிசு இருக்குங்க, பெண் வாரிசு இல்லைன்னு சொன்னாலும் சரி, பெண் வாரிசு இருந்தால் ஆண் வாரிசு இல்லைன்னு சொன்னாலும் சரி, இல்லை ஒரு வீட்டில் சேர்ந்து தான் இருக்கிறோம் தவிர ஆனால் கீரியும் பாம்பாக இருக்கிறோம், எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைன்னு சொன்னாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு சீராக வச்சுக்குவார். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் கொடுத்துருவார். அதே மாதிரி இந்த கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைலாம் கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, அரசியல் எனக்கு ஏதாவது போஸ்டிங் கிடைக்குமா, வெளிநாடு போகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா, இல்லை அதாவது அரசாங்க வேலையில் தான் நான் இருக்கிறேன் ஆனால் டெம்பரவரியாக இருக்கிறேன், எனக்கு பர்மனெண்ட் ஆகுமா, மொத்தத்தில் எனக்கு வளர்ச்சி நல்லா இருக்குமான்னு கேட்குறவங்களுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே குரு மாறிட்டாருன்னா நிச்சயமாக மிதுன ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், இதில் மாற்றம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இட தனஸ்தானத்தில் தானே குரு வராரு. இப்போ அப்படி இல்லை, வீடு ஃபுல்லாக காசு வச்சுருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு தொலாவிட்டு இருக்கிற காலத்தில் தான் இருக்கிறீங்க. இந்த நிலைமையெல்லாம் உங்களுக்கு மாறும். குரு மாறிட்டாருன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் 4 காசு நிற்கும். அதாவது வச்சிருக்கிற நகை நட்டை மீட்டுருவீங்க. அதாவது இஎம்ஐ லோன் பிரச்சனை போயிட்டு இருந்தால் சால்வ் பண்ணிவிடுவீங்க. அது போக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சீராக இருக்கும். அது போக இந்த உடல் உபாதிகள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பொதுவாக இந்த மனக்கவலை, மனவேதனை, மனக்குழப்பம், தொழிலில் இருக்கிற மன அழுத்தம் இது எல்லாமே சரியாகும், நீங்கள் பயப்பட வேண்டாம். அதனால் எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்கு இந்த ஜென்ம குரு வந்து பலமுறையாக கூட சொல்லுவாங்க, ஜென்மத்தில் வந்த குரு செருப்பர் அடித்தாலும் போக மாட்டாரும் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் 90% பேருக்கு இந்த ஜென்ம குரு நல்லாவே இல்லை. ஆனால் பார்த்தவங்களாம் சொல்லுவாங்க, குரு உங்கள் ராசியில் தான் உட்காந்துருக்கிறாரு, நீங்கள் அப்படி இருக்க போகிறீங்க, இப்படி இருக்க போகிறீங்க, அது வாங்க போகிறீங்க, இது வாங்க போகிறீங்க, இந்த வருஷம் சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு யார் வேணாலும் சொல்லலாம். ஆதாரம் இருக்கணும். அந்த ஆதாரம் தான் உங்களுக்கு நான் பிரித்து சொல்லியிருக்கிறேன். சனி முன்னாடி கடைசி நல்லது பண்ண மாட்டார், வக்கரம் அடையும் போது நல்லதை பண்ணுவார். ராகு கேது பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது மட்டும் தான் பண்ணிகிட்ருப்பார். குரு பகவான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 47 நாள் நல்லா இல்லை, பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து கடகத்துக்கு போயிட்டாருன்னா கடகராசியில் 152 நாள் உட்காந்துருப்பார், அதுவும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து அதிசாரம் வாங்கி சிம்மத்துக்கு போய் அதில் ஒரு 44 நாள் உட்காந்துருப்பார், அதுவும் உங்களுக்கு நல்லதாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் சிம்மத்தில் தான் வக்கரம் அடைவார், அதில் ஒரு 44 நாள், அந்த 44 நாள் மட்டும்தான் நல்லா இல்லை. அந்த 44 நாள் எப்போன்னா கார்த்திகை 27ஆம் தேதியிலிருந்து, அதாவது தை மாதம் 11ஆம் தேதி வரைக்கும், அதாவது டிசம்பர் 13ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 25ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் ஒரு 44 நாள் நல்லா இல்லையே தவிர, மற்றபடி இந்த உடைய பராபவ வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. உங்களுடைய இந்த குடும்ப சுமைகள் எல்லாம் விலகி நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க, கண்டிப்பாக வாழ போகிறீங்க. அதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.